முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கால தாமதமாக வந்து கலந்து கொண்ட சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் 2024 கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 10ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், நீச்சல், கிரிக்கெட், கால்பந்து, கபடி, ஹாக்கி, பளுதூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமு நாசர் 2 மணி நேரத்திற்கு மேலாக கால தாமதமாக நிகழ்ச்சிக்கு வந்ததால் அவர் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.ஜி. ராஜேந்திரன், எஸ். சந்திரன், துரை சந்திரசேகர், ஆவடி மேயர் உதயகுமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், மாவட்ட விளையாட்டு அலுவலர், திருவள்ளூர் ஆர்டிஓ, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செக்ரட்டரியேட்ல போய் கோப்புகளை கைது பண்ண முதல் கைது இருக்கிற மாதிரி இருக்காண்டு அங்க போய்கிட்டு வந்தது கொஞ்சம் காலத்தமாக இருக்கு. உங்க இடத்துல மன்னிப்பை கூட கடவுள் அது அந்த காலத்தாமத்துக்கு நான் தான் காரணம். நம்முடைய முதல்வர் அவர்கள் விளையாட்டுத் துறைக்கென்று தனி சிறப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் அகில இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக முடியாது. ஒலிம்பிக் போட்டியில கால் ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி என்கின்ற மாரியப்பன் தங்கவேல் என்பவர் சேலத்தை சேர்ந்தவர். அவர் முதலிடம் பெற்றார். சாதாரண விஷயம் மாற்றுத்திறனாளி